ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கோகோனட் மில்க் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஜாவத்திரி, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா பச்சை மிளகாய், புதினா. இது நான் 1 கப் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசியை ஒரு 1/2 hour முன்னாடியே 2 தண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இந்த 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் இது தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இந்த மாதிரி உருகினதும் நமக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாவித்ரி, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்ட அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆனதும் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு ஒரு 25% குக் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 minute இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதும் நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 hour ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. 1 கப் கெட்டியான தேங்காய் பால், 1 கப் நம்ம 2வது எடுக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி, தேங்காய் பால் எல்லாமே ஒரே லெவலில் வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 30 minutes அப்படியே விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 30 minutes ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதம் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா இலை போட்டு எடுத்துடலாம். இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எம்டி சால்னா எல்லாமே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.